வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். நிலவை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 1க்கு பிறகு நிலவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட இரண்டாவது விண்கலம் சந்திரயான் 2. நிலவை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ரஷ்ய நாட்டின் உதவிகளோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் சந்திரயான் 1. இந்த திட்டத்தின்படி ஒரு செயற்கைக்கோள் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட கருவிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த செயற்கைக்கோள் மூலமாக நிறைய தகவல்களை பெற முடிந்தது. சந்திரயான் செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருந்த சூரிய சக்தி கருவி பழுதடைந்ததால் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட 100 கிலோமீட்டருக்கு பதில் 200 கிலோமீட்டர் உயரத்தில் சந்திரயான் செயற்கைக்கோள் சுற்றி கொண்டிருந்தது. இருந்தாலும் எதிர்பார்த்த தகவல்களில் 95% பணிகளை சந்திரயான் செயற்கைக்கோள் முடித்துவிட்டதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சந்திரயான் 2 செயற்கைக்கோளை ஜூலை 15, 2019 அதிகாலை 2:51 ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் விண்வெளிக்கு அனுப்பப்படுவதற்கு 56 நிமிடங்களுக்கு முன்பு இந்த சந்திரயான் 2 செயற்கைக்கோள் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட சந்திரயான் 2 செயற்கைக்கோள் செப்டம்பர் 8ஆம் தேதி நிலவின் தென் துருவத்தில் இறங்கும் என இந்திய விஞ்ஞானிகளால் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் செப்டம்பர் 7 அதிகாலை 1:30 மணிக்கு நிலவில் தரையிறங்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த செயற்கைக்கோளில் இருந்து எந்தவித சிக்னலும் வராமல் இருந்தது. அதாவது நிலவின் தரைப்பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது சந்திரயான் 2 செயற்கைக்கோளில் இருந்து அதனுடைய சிக்னல் துண்டிக்கப்பட்டது. இந்த தகவலை இஸ்ரோ விண்வெளி கழகத்தின் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். இந்த சந்திரயான் 2 செயற்கைக்கோள் தோல்வியை சந்தித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்ரம் லேண்டர், ரோவர் மற்றும் ஆர்பிட்டர் என அனைத்தையும் இந்திய விஞ்ஞானிகளே தயாரித்து செயற்கைக்கோளை உருவாக்கியிருந்தனர். இந்த நிலையில் விக்ரம் லேண்டர் எதிர்பார்க்கப்பட்டது போல தரையிறங்காததால் இந்த திட்டம் தோல்வியடைந்துள்ளது. மேலும் அந்த விண்வெளி செயற்கைக்கோளில் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை வைத்து இந்த தோல்விக்கான காரணம் ஆராயப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 2008இல் அனுப்பி வைக்கப்பட்ட சந்திரயான் செயற்கைக்கோள் வெற்றியடைந்த நிலையில் இப்போது சந்திரயான் 2 தோல்வியடைந்துள்ளதால் இந்திய விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். விரைவில் தவறுகள் சரி செய்யப்பட்டு சந்திரயான் செயற்கைக்கோள் மறுபடியும் விண்ணில் செலுத்தப்படுமா என பொறுத்திருந்து பார்ப்போம்.